வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான சுவையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்போ வெண்டைக்காய் வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டைலில் தான் செய்யணுன்னு விருப்பப்படுவீங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய்னாலே நமக்கு அந்த கொலகொலப்பு இருக்குது வேணான்னு நினைப்போம். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இது ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் வெண்டைக்காயை நல்லா பொரிக்கிற அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். மண் சட்டியில் சமைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவுமே டிஷ்ஷுமே சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றி அதில் இந்த அப்பளம் பொரிக்கிற மாதிரிலாம் பொரிக்க வேணாம். இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு வெண்டைக்காய் வந்து நம்ம இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் போதுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். எல்லா வெண்டைக்காயுமே வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். இப்போ அதே எண்ணெயில் மீதம் இருக்கும் இல்லைங்களா, அதில் 1/4 ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு கடுகு, இது எல்லாமே இதோட ஒன்றா சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துனதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இப்போ நான் வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் மட்டும் உரித்து வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலே கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி நல்லா பழுத்த பழமாக நல்லா பழுத்து இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ரெட்டாக பழுத்த பழமாக நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நான் மூடி வச்சிட்றேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து மல்லித்தூள் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல கிரேவி கொடுக்கும். இந்த மாதிரி 4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துனதுக்கப்புறமேட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 2 நிமிஷம் இதை வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி வடிகட்டி இதை கரைச்சி இந்த புளி தண்ணி இதோட ஒன்றா சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துனதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கும்போது நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு காரம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இது நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெண்டைக்காயை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இந்த வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு துண்டு வெல்லம் இதோடு சேர்த்துக்கிறேன். இது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை.
இதை நம்ம சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பிரிஞ்சு வந்து இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்ப சுட சுட சாதத்தில் அப்படியே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காது, இந்த கொழப்பாக இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லா வெந்து அந்த மசாலாலாம் இறங்கி அப்படியே அந்த சாதத்தில் போட்டு கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார்